கோமதி சுகன்யாவ அடிச்சிட்டு இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற பழனி சொல்றாங்க, "அக்கா இது மட்டும் கிடையாது. அவ கல்யாணம் பண்ணி என் கூட சந்தோஷமா வாழணும்லாம் வரல. எனக்கு டார்ச்சர் குடுத்துட்டு இருக்கிறா. இவளோட ஏன்டா சேர்ந்து வாழ்றோம், இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தோணுச்சு. ஏன்டா கல்யாணம் பண்ணணும்னு தோணுது. அந்த அளவுக்கு பண்ணிட்டு இருக்கிறா. இத்தன நாளா எனக்கு தான் டார்ச்சர் குடுத்துட்டு இருந்தா. இந்த வீட்ல இருந்து என்னை பிரிச்சு கூட்டி போகணும்னு நினைக்கிறா. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு உறவையும் கொச்சப்படுத்தி பேசிட்டு இருக்கிறா. இவ நீங்க நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது. இங்க ஒரு மாதிரி நடக்கிறா. என்கிட்ட ஒரு மாதிரி பேசுறா. இவ என்ன மாதிரி கேரக்டர்ன்னு என்னால இன்னுமே புரிஞ்சுக்கவே முடியல. எதுக்குடா கல்யாணம் பண்ணணும்னு சொல்லிட்டு இருக்குது" அப்படின்னு சொல்றாங்க. "என்னடா சொல்ற?" அப்படின்னு சொல்லிட்டு பழனிய பார்த்து கோமதி கேட்குறாங்க. "ஆமாக்கா, நான் வந்து ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொருத்தர்கிட்டயும் பேசுறப்போல என்னென்னமோ பேசுறா அவ. அது மட்டும் இல்லாம என்னென்னமோ பாதி நடந்துக்கிறா" அப்படின்னு சொல்றாங்க. இத பார்த்துட்டு இருக்கிற சரவணன் சொல்றாங்க, "ஆமா, மாமா சொல்றது உண்மைதான். நானே 2, 3 தடவ பார்த்துருக்கேன். நான் வீட்ல அன்னைக்கு நீங்கலாம் ஊருக்கு போனப்ப இருந்தப்போ, மாமாட்ட என்னென்னமோ அவங்க கிச்சன்லேருந்து பேசுனாங்க. எனக்கே கேட்கறக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. அவருக்கும் தர்ம சங்கடமா தான் இருந்தது. ஏங்க அத்த இப்படிலாம் பண்றீங்க?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இப்ப என்ன எல்லாத்துக்கும் என்ன பத்தி தெரிஞ்சிருச்சுல்ல. ஆமா, நான் ரெட்டை வேஷம் தான் போட்டுருக்கிறேன். எனக்கு இங்க வாழவே பிடிக்கல. எனக்கு இருக்கவும் பிடிக்கல. என்னமோ அவைங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து எங்க உங்களுக்கு கழுத்த நீட்டிட்டேன். ஆனா ரொம்ப படாத பாடு பட்டுட்டு இருக்கேன்" அப்படின்னு சொல்றாங்க. "அதெல்லாம் சரிம்மா. அதுக்காக என் பொண்ணு என்ன பாவம் பண்ணா? எதுக்கு இப்படி பண்ண?" அப்படிங்கிற மாரி கோமதி கேட்குறாங்க. "இங்க பாருங்க, குமரவேல் வந்து ரொம்ப விருப்பப்பட்டான். அதனால தான் சரி 2 பேரும் கல்யாணம் பண்ணா நல்லாயிருக்கும்னு நான் நெனச்சேன். ஆனா அப்படி வந்து இது மாரிலாம் வந்து பண்ணுவான்னு எனக்கு தெரியவே தெரியாது" அப்படின்னு சொல்றாங்க. "எங்க குடும்பத்தில முன்னாடி இருந்து நடக்கிற பிரச்சனைய பத்தி உனக்கு தெரியாதுல்ல. அப்புறம் எதுக்கு தேவையில்லாம நீ தலைய நுனைக்கிற? அது மட்டும் இல்லாம இந்த வீட்லயே தானே இருந்துட்டு இருக்கிற. என்ன நடக்குதுன்னு உனக்கே தெரியும்ல. அப்படியே அவன் ஃபோட்டோ குடுத்து பிரச்சனை பண்ணியிருந்தாலும் நீ கொண்டு வந்து எங்கிட்டலாம் காமிச்சிருக்கணும். அத விட்டுட்டு எதுக்கு நீ வந்துட்டு அரசிட்ட குடுத்து, அரசிய கல்யாணத்துக்கு முன்ன தான் தனியா அனுப்புனேன். அனுப்பிச்சு கொஞ்ச நேரம் காணோம்னா, அட்லீஸ்ட் அப்பவாது சொல்லியிருந்தீன்னா கூட நாங்க வந்துட்டு தேடி பார்த்து அவள கண்டுபிடிச்சிருக்கலாம். விடிய வரைக்கும் நீ சும்மா சாதாரணமா நீ பாட்டுக்கு அசால்ட்டா விட்டுட்டியல்ல. விடிஞ்சதுக்கு அப்புறம் தானே இத்தன பிரச்சனையாச்சு. நீ அப்பவே ஒரு 1/2 மணி நேரத்துல, 1 மணி நேரத்துல காணோம்னு சொல்லியிருந்தீன்னா கூட, அப்பவே தேடி கண்டுபிடிச்சிருந்திருக்கலாம். அவன் கடத்திட்டும் போயிருந்திருக்க ஒரு வாய்ப்பே இல்லைல்ல" அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற சரவணன் சொல்றாங்க, "இல்ல இவிங்க ஏற்கனவே வந்துட்டு முன்னாடி இருந்தே பிளான் பண்ணியிருப்பாங்க தான் போல இருக்குது. ஆனா வந்துட்டு இதுதான் நமக்கு தான் தெரியாம போயிருச்சு" அப்படின்னு சொல்றாங்க. "போதும் எல்லாம் பேசுனது வரைக்கும் போதும்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்ப மீனா சொல்றாங்க, "இவங்க கொஞ்ச நஞ்சமா வந்து அரசு விஷயத்துல விளையாடல. அரசியோட வாழ்க்கையே இப்போ உடைஞ்சு போய் நிக்கிறப்ப தான் வந்து இவிங்க அப்ப கூட கொஞ்சம் கூட மனசுக்குள்ள குற்ற உணர்ச்சி இல்லாம தான் இருக்காங்க. இவங்ககிட்டலாம் என்ன பேசுறதுன்னே ஒண்ணும் புரியல" அப்படின்னு சொல்றாங்க. இத பார்த்துட்டு இருக்கிற பழனிவேல் சொல்றாங்க, "இங்க பாரு இனிமேல் இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட நீ இருக்காத. நீ கிளம்பு" அப்படின்னு சொல்றாங்க. தொட்டு தாலி கட்டிட்டு கிளம்புனா நான் எங்க கிளம்ப முடியும்? சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாரு உன்னை கல்யாணம் பண்ணது பெரிய தப்பு தான். நான் இல்லைனாலாம் சொல்லல. உனக்கு நான் டைவர்ஸ் குடுத்துறேன். தயவு செய்து இங்கிருந்து கிளம்பு" அப்படின்னு சொல்றாங்க. இத பார்த்துட்டு இருக்கிற பாண்டியன், "என்னடா பேசிட்டு இருக்கிற நீயி? வாழ வந்த பொண்ண இப்படிதான் நீ பேசுவியா?" அப்படின்னு சொல்றாங்க. "அவ வாழ வந்தவளாட்டவா பேசிட்டு இருக்கிறா. வீட்ல எத்தன பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்கிறா. அது மட்டும் இல்லாம அரசியோட வாழ்க்கைய இப்படி கெடுத்து குட்டிச்சவராக்கி வச்சுக்கிறாளே! இவள எப்படி மன்னிக்கிறது?" அப்படின்னு சொல்றாங்க. "இங்க பாரு சுகன்யா, நீ எந்த நோக்கத்துல இப்படிலாம் பண்ணேன்னு தெரியல. ஆனா நீ தெரிஞ்சா தெரியாம மிகப்பெரிய தப்பு பண்ணிட்ட நீயி. நீ அன்னைக்கே என்கிட்ட சொல்லியிருந்திருக்கணும். நீ பண்ணது ரொம்ப தப்புதான்ப்பா" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. "நான் தெரிஞ்செல்லாம் எதுவும் பண்ணல" அப்படின்னு சொல்றாங்க. "தெரிஞ்சு பண்ணலைன்னா எப்படி? அடுத்த நாள் கல்யாணம் நடக்க போற பொண்ணுகிட்ட இப்படி ஃபோட்டோ கொண்டு வந்து காமிச்சா, அவன் வந்து உன்னை கூப்பிடுறான்னு சொல்லிட்டு நீ சொல்றியே! இதெல்லாம் நியாயமா இருக்கா உனக்கு? இல்ல நியாயம் தான் உனக்கு படுதா?" அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கிறாங்க. "இவகிட்டலாம் என்ன நான் பேசிட்டு இருக்கிறேன் நீங்க மாமா? கொஞ்சம் அமைதியா இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு பழனி அவள தர தர தரன்னு சுகன்யாவ கூட்டிட்டு வெளில கூட்டு இழுத்துட்டு போறாங்க. இங்க சத்தம் கேட்கறதெல்லாம் பார்த்துட்டு அப்பத்தாவும் வந்துடுறாங்க. "என்னாச்சு? ஏன் இப்படி பண்றடா?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "உனக்கு என்னடா கிறுக்கு பிடிச்சுக்கிச்சா உங்க அண்ணனுக்கு மாரி?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "எனக்கெல்லாம் ஒண்ணும் கிறுக்கு பிடிக்கல. எனக்கு இவள கல்யாணம் பண்ணி வச்சதே எனக்கு இன்னும் கொஞ்ச நாள் இவளோட இருந்தேன்னா எனக்கு கிறுக்கு பிடிச்சிரும் போல இருக்கு உண்மையாலுமே" அப்படின்னு சொல்றாங்க. இத பார்த்துட்டு "என்னடா ஆச்சு?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "இங்க பாருங்க அத்த, இவ என்னென்ன பண்ணி வச்சிருக்கா. அரசியோட இந்த வாழ்க்கைக்கு காரணமே இவ தான். குமரவேலுக்கும் குமரவேல் கடத்திட்டு போனதுக்கு சும்மாலாம் அவ போல. இவ வந்து பேச்ச குடுத்து, அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி அரசிகிட்ட குடுத்து, தேவையில்லாம பிரச்சனை பண்ணி தான் வந்துட்டு அந்த அன்னைக்கு நைட் வந்து குமரவேல் கடத்துனதுக்கு முழுக்க முழுக்க ஹெல்ப் பண்ணதே இவ தான்" அப்படின்னு சொல்றாங்க. "என்னடா சொல்ற?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. "ஆமா அத்தா" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. அப்ப வந்துட்டு முத்துவேல் வந்துடுறாங்க, சக்திவேலும் வந்துடுறாங்க. அப்ப குமரவேல், "ஏன் குமர், நீ தானே சொன்ன, நீ ஃபோன் பண்ணி மட்டும் தான் பேசணும்னு சொல்லி சொன்ன. ஆனா நீ அங்க கூட்டி போனதுக்கப்புறம் எதுக்கு கூப்பிட்ட நீயி? மன்னிப்பு கேட்கணும் அப்படிங்கிறதுக்காக தானே என்கிட்ட சொல்லி நீ வந்து ஃபோன கொண்டு போய் குடுக்க சொன்ன. நானும் போய் ஃபோன குடுத்தேன். இப்ப மன்னிப்பு கேட்காம நீ பாட்டுக்கு கடத்திட்டு போவேன்னு எனக்கு என்ன கனவா தெரியும்? நான் மறுபடியும் உனக்கு திரும்பி கூப்பிட்டேனா இல்லையா? ஃபோன் ஸ்விட்ச் ஆஃப்ன்னு தான் வந்துச்சு. ஏன் அரசியும் ஃபோன் எடுத்துட்டு போல. நான் என்ன பண்ண சொல்றீங்க?" இதெல்லாம் யாருமே புரிஞ்சுக்காம முழுக்க முழுக்க இந்த அத்தன பிரச்சனைக்கு நான் தான் காரணம்னு சொல்லிட்டு வீட்ல இருக்கவங்க அத்தன பேர் என்னைய ரவுண்டு கட்டி பேசிட்டு இருக்கிறாங்க. "இதெல்லாம் நீ பார்த்துட்டு இருக்கிறியே சொல்லு" அப்படின்னு சொல்றாங்க. அப்ப எதுவுமே சொல்லாம அப்படியே குமரவேல் நிக்கிறாங்க. "என்னடா இது?" அப்படின்னு சொல்லிட்டு முத்துவேல் கேட்குறாங்க. அப்பவும் எதுவும் பேசாம இருக்காங்க. அப்ப சக்திவேல் சொல்றாங்க, "அதான் நடந்து முடிஞ்சுச்சு. எல்லா பிரச்சனையும் முடிஞ்சுச்சுல்ல. இனி மறுபடியும் வந்துட்டு இவன் தான் தப்பு பண்ணா, அவன் தான் தப்பு பண்ணான்னு பேசி மட்டும் என்ன ஆயிரப்போகுது? அதான் அவனுக்கு ஏதாவது மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்க சொல்லிட்டு போ வேண்டியது தானே" அப்படின்னு சொல்றாங்க. "என் பொண்ணோட வாழ்க்கை உனக்கு அவ்வளோ அசால்ட்டா போயிடுச்சுல்லடா" அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் வந்து ரொம்ப கோவப்பட்டு அடிக்கவே போயிடுறாரு சக்திவேல. "என்ன பொட்டி கடைக்காரர் கைய மேல வச்சிருவியா நீயி?" அப்படின்னு சொல்றாங்க. இத பார்த்துட்டு இருக்கிற அ ர கதிர் வந்து ரொம்ப கோவப்பட்டு, "என்ன எங்க அப்பாவுக்கு மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கிறீங்க" அப்படின்னு சொல்றாங்க. "டேய் நண்டு சிண்டெல்லாம் வந்து ஒண்ணும் பிரச்சனைக்கெல்லாம் தேவை கிடையாது" அப்படின்னு சொல்றாங்க. "உன் பையன நீ ஒழுங்கா வளர்த்திருந்தா நாங்க எதுக்கு வந்து இங்க வந்து நின்னு இவ்வளோ பேச்சு பேசிட்டு இருக்க போறோம். அது மட்டும் இல்லாம உங்க பையன் எங்க வீட்ல இருக்கிறவங்கள்ட்ட தூது வேற அனுப்பிச்சு விட்டுருக்கான்" அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. "டேய் ஏன்டா இப்படி பண்ற நீ?" அப்படிங்கிற மாரி முத்துவேல் கேட்குறாங்க. அப்ப சொல்றாங்க, "உங்க பையன அடக்கி வைங்க. இனிமேல் எங்க பிரச்சனைக்கு வரக்கூடாதுன்னு எத்தன தடவ சொன்னேன். சொல்லி சொல்லி கேட்கவே இல்ல. இப்ப கடைசியில வந்து என் பொண்ணு வாழ்க்கையில
அழிஞ்சு போய் நின்றுருக்குது. இவனுக்கு கல்யாணம் நடக்குதோ நடக்கலையோ அதெல்லாம் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. என் பொண்ணுக்கு இந்நேரம் ஜாம்னு கல்யாணம் முடிச்சு வச்சிருந்திருப்பேன். எல்லாம் போச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ என்னதான் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறீங்க அப்படின்னு முத்துவேல் கேட்குறாங்க. என்னங்க அசால்ட்டாக ஒரே வார்த்தையில் சொல்கிறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆமாம், இதே மாதிரி தானே என் கோமதிக்கும் இழுத்துட்டு போகிறப்ப எங்களுக்கு எவ்வளோ வலிச்சிருக்கோம். அதே போல் ராஜியை கூட்டிகிட்டு போனப்போ எவ்வளோ வலிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துருக்க ராஜி, ஓ இது எல்லாத்துக்கும் காரணம் இப்போ நாங்கள் தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ இது எனக்கு எப்படி கல்யாணம் நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா, எந்த மாதிரி சூழ்நிலை நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மீனா கையை பிடிச்சிட்டு கொஞ்சம் அமைதியாக இரு, உணர்ச்சி வசப்பட்டு இது உளறிடாத, கொஞ்சம் அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ கோமதியும் அமைதியாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க. விடு, என்னமோ சொல்ல வரல விடு அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியன் சொல்கிறாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, கொஞ்சம் அமைதியாக இரு ராஜி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லைங்க அத்தை, என்னை மன்னிச்சிருங்க அக்கா, மன்னிச்சிருங்க அக்கா, இதுக்கு மேலே என் உண்மையை மறைச்சு வைக்கிறதுல எந்த ஒரு நியாயமும் கிடையாது. எனக்கு எந்த மாதிரி சூழ்நிலை கல்யாணம் நடந்துச்சுன்னு தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன அடுத்த நாள் கல்யாணம் நடந்துச்சு, இதே போல தான் ஓடி போய் எனக்கு பிடிச்சி கல்யாணம் பண்ணிக்கிட்டே அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே பாருங்க, நான் வந்து இவனோட எல்லாம் ஒன்றும் ஓடலை, நான் போனவரை வேற அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. வேற யார் கூட போனேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இன்னொருத்தன் என்னை நம்ப வச்சு கழுத்தெடுத்து லவ் பண்ணுன்னு சொல்லிட்டு கூட்டு போய் என்கிட்ட இருக்கிற காசு பணத்தெல்லாம் பிடுங்குறதுக்காக என்னை கூட்டு போனான். எனக்கு அதுவும் தெரியாமல் அவன் உண்மையாலுமே லவ் பண்ணுறான்னு நினச்சிட்டு நான் போயிட்டேன். ஆனால் நான் கல்யாணத்துக்கு முன்னாடி ஒன்று தானே உண்மைதான். ஆனால் இவனோடலாம் நான் போகல. அது மட்டும் இல்லாமல் கதிருக்கு எனக்கு லவ்வும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அத்தை சொன்னாங்கிறதுக்காக தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு பாண்டியன் செம கோவமாகறாங்க. என்ன நடக்குது இங்கே கோமதி அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மாமா நான் சொல்கிறேன் பாருங்க மாமா, அதுக்கப்புறம் திருச்செந்தூர் நாங்கள் போயிருந்தோம். அங்கே போகிற இடத்துல தான் எதேச்சும் இவங்க எல்லாத்தையும் நான் பார்த்தேன். அப்போ நான் அழுதுட்டு நின்றுக்கிறப்ப பார்த்துட்டு அத்தை என்ன ஏதுன்னு கேட்டாங்க. அப்போ தான் விஷயத்த சொன்னேன். இதை கேட்டுன்னு இதெல்லாம் என் விஷயத்தெல்லாம் அண்ணனுக்கெல்லாம் தெரிஞ்சுன்னா அவங்க எவ்வளோ மனசுடைஞ்சு போயிடுவாங்க, எவ்வளோ பெரிய காரியத்தை பண்ணியிருக்கேன்னு சொல்லிட்டு என்னை போட்டு அடிக்கவும் செஞ்சாங்க. அதுக்கப்புறம் சரி ஓகே, இவ்வளோ நடந்து போச்சு, இனிமேல் நீ அங்கே போனேன்னா உன் மேலே வச்சுக்கிற மதிப்பு மரியாதை எல்லாமே போயிடும். அது மட்டும் இல்லாமல் ஊருக்குள்ளே அவங்க மான மரியாதை எல்லாமே போயிடும். என்ன பண்ணுறேன்னு தெரியலேன்னு சொல்லிட்டு அத்தை தான் வந்துட்டு கதிரை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னாங்க. கதிர் என்னை கல்யாணம் பண்ணுறக்கெல்லாம் அவங்களுக்கு முழு மனசே கிடையாது. அத்தை சொன்னாங்கிற ஒரே வார்த்தைக்காக தான் வந்து எல்லாத்தையும் தூக்கி போட்டு என்னை கல்யாணம் பண்ணா. நீ சொல்லப்போனால் எனக்கு கதிருக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி சுத்தமே ஆகவே ஆகாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதை கேட்டு பாண்டியன் கூடவே எங்கூடவே இருந்துட்டு எவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு, என்கிட்ட எதுவுமே சொல்லவே இல்லை, என்ன கோமதி இதெல்லாம் உன் வேலை தானா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஏண்டா உங்கள் அம்மா சொன்னாங்கிற ஒரே வார்த்தைக்காக நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு வீட்டுக்கு வந்து என்கிட்ட எத்தனை திட்டு வாங்கினேன், எத்தனை அடி வாங்கினேன், இன்ன வரைக்கும் அந்த பேச்சு பேசிகிட்டு இருக்கிறேன் நான், அதெல்லாத்தையும் ஏற்றுக்கிட்டு எப்படிடா உன்னால் இருக்க முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்பா அது வந்துப்பா அம்மா சொல்லிட்டாங்க, அம்மா பேச்சை மீற முடியலப்பா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. என்ன கோமதி இதெல்லாம் அவன் தான் சொல்லினா, ஒரு நேரம் இல்லைனாலும் ஒரு நேரம் என்கிட்ட சொல்லியிருந்துருக்கலாம்ல, என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறாங்க. இதை பார்த்துருக்கிற முத்துவேல் இதெல்லாம் உண்மையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அப்போ வந்துட்டு கோமதி ஆமான்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ கதிர் வந்து கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணலையா, இல்லை கதிரெல்லாம் கூட்டு போய் கல்யாணம் பண்ணல, இவளை ஏமாற்றிட்டு போனவன் தான். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் ஒரு நாளுக்கு முன்னாடி தான் போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து கூப்பிட்டாங்க, கால் பண்ணி என்னை ஏமாற்றிட்டு நகை எடுத்துகிட்டு போனவங்ககிட்ட இருந்து பிடிச்சிட்டாங்க, அவங்ககிட்ட இருந்து கொஞ்சம் நகை வாங்கியிருக்காங்க, அந்த நகை என் கையில் தான் இருக்குது, அதை தான் கொண்டு வந்து கொடுக்கலான்னு நினைக்கிறக்குள்ள தான் இத்தனை பிரச்சனை அங்கே நடந்து போச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற முத்துவேல் நான் கூட கதிர் தான் இப்படி கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணிட்டு மான மரியாதையெல்லாம் வாங்கிட்டான்னு நினச்சேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் கிடையவே கிடையாது, என் மேலே இருக்கிற கோவத்துலையும் நான் இப்படி கல்யாணம் பண்ணிட்டேன் கதிர் பண்ணிட்டேன் அப்படிங்கிற கோவத்தில் தானே இப்படி பண்ண நீ குமரவேல், இப்போ பதில் சொல்லு, இப்போ என்ன பண்ண போகிற நீயே சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. என்னடா இது இவ்வளோ பிரச்சனை நடந்திருக்குது, எதுவுமே தெரியாமல் நம்ம எதுவும் நினச்சிட்டு இருந்திருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ எதுவுமே தெரியாமல் தான் நீங்கள் எங்களை வந்து பழி வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவும் எங்கள் அத்தை மாமாவும் நிம்மதியே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாவம் செய்யாத அவங்கள தண்டிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நீங்கள் இப்படி பண்ணியிருக்கீங்க. என் வாழ்க்கையை காப்பாற்றணும், நம்ம வீட்டு மரியாதை மான மரியாதையெல்லாம் காப்பாற்றணும்னு சொல்லிட்டு உங்கள் தங்கச்சி இவ்வளோ பெரிய வேலை பார்த்துருக்காங்களே, அவங்களுக்கு நீங்கள் நன்றி சொல்லாட்டி கூட பரவாயில்ல, தொந்தரவு கொடுக்காம இருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. ஏமா இவ்வளோ நடந்தது எங்களுக்கு தெரியவே தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ பாட்டிமா சொல்கிறாங்க, ஏன் இவ்வளோ நடந்திருக்கு ராஜு, ஒரு வார்த்தை எங்ககிட்ட கூட சொல்கிறக்கு என்ன. அப்போ வந்து வடிவும் கேட்குறாங்க, ஏமா பெத்தவ நான் இருக்கேன், என்கிட்ட கூட ஒரு வார்த்தை சொல்கிறக்கு என்னம்மா, இவ்வளோ நடந்திருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறீங்க, சொன்னால் என்ன நடக்கும், தேவையில்லாமல் பிரச்சனை தான் வரும். கதிர் வந்து எனக்காக வந்து இவ்வளோ தூரம் வந்து மனசே இல்லாமல் கல்யாணம் பண்ணாலும் இன்ன வரைக்கும் என் கண்ணிலேருந்து ஒரு சொட்டு கண்ணீர் விட்டதில்லை. அது மட்டும் இல்லை எல்லா விஷயத்துலையும் எல்லாத்துக்கும் எனக்கு சப்போர்ட்டிவாக தான் இருக்கான். இப்போ கூட நான் வந்து போலீஸ் ஆகணும்னு சொல்லி நான் நினச்சி ஆசைப்பட்டது கூட அதுக்காக என்னை ட்ரைனிங் கொண்டு போய் அங்கே இங்கே செத்துறேன்னு சொல்லிட்டு இருக்கான். அந்த அளவுக்கு வந்துட்டு எனக்கு நான் நினச்சி போனவரை விட எனக்கு அமைஞ்ச வாழ்க்கை நல்ல வாழ்க்கையாக அமைஞ்சிருக்கு. சொல்லப்போனால் அத்தை எனக்கு நல்ல பையனத்தான் கல்யாணம் பண்ணி வச்சுருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்டு நீங்களாம் பார்த்துட்டு நீங்கள் எனக்கு அத்தைக்கு நீங்கள் நன்றி சொல்லணும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இப்படி சண்டைக்காரங்களாட்டு போய் ஒவ்வொரு விஷயத்தையும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருந்தால் இவங்க என்ன தான் பண்ணுவாங்க பாவம். இதோட முடிச்சுக்குங்க, இனிமேல் எந்த பிரச்சனையும் தயவுசெய்து பண்ணாதீங்க, எனக்காக பண்ணாதீங்க அப்பா, நீங்களாவது பார்த்து சொல்லுங்கப்பா இவங்ககிட்ட எல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்துட்டு முத்துவேல்
சக்திவேல் என்ன பேசுறதுன்னு தெரியாம அப்படியே கண்கலங்கி நிக்கிறாங்க. உண்மையாலுமே நான் இதெல்லாம் இப்படிலாம் நடந்திருக்குன்னு நான் நினைக்கவே இல்ல. நான் கூட வந்து இப்படிதான் கதிர் பண்ணியிருப்பான்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு, கதிர் நான் உண்மையாலுமே ரொம்ப நன்றிப்பா அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இத பார்த்துட்டு இருக்க சக்திவேல், என்ன அம் ப பையன் பையனுக்கு வந்து தூது விட்டு பொண்ண வந்து கல்யாணம் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் பார்த்து நீ நம்புறியாண்ணா? இதெல்லாம் வந்து ஒரு ட்ராமா குடும்பம். பொய் சொல்றாங்க. எந்த பையன அவன் முன்னாடி கல்யாணம் பண்ணான்னு சொல்ல சொல்லு அப்படின்னு சொல்றாங்க. இப்ப நான் சொல்லிட்டா நீங்க நம்புவீங்களா? நீங்க நம்புனா என்ன நம்பாட்டி என்ன? எங்க அப்பா நம்பிட்டாருல்ல அப்படிங்கிறாங்க. இத பார்த்துட்டு இருக்கிற சக்திவேல் சொல்றாங்க, என்ன அண்ணா உங்க மனசு மாறிடுச்சு போல இருக்கு. பொண்ணு மேல அப்படியே பாசம் பொங்கி வழியும் போல இருக்குது. அப்படியே சாஞ்சுட்டீங்க போல இருக்குன்னு சொல்லி